செய்கிறார் என்றால் இந்த நாயனார் அந்த கைங்கரியத்தில் சுவாமிக்கு என்ன பண்ணுவார், நல்ல சென்னல் இருக்குது பாருங்க, சென்னல். அப்போ குளத்து சம்பான்னு சொல்லுது, சம்பா அரிசி சென்னல் அப்படின்னு சொல்லுது. சென்னல் அது சென்னல் ரொம்ப கொஞ்சம் உயர்ந்த ரகம். ரகத்து நெல்லில் பல ரகம், நெல்லில் எவ்வளவோ ரகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் சென்னல் உயர்ந்தது. சென்னல் இன்னமுதோடு செங்கீரையும், சென்னல் அரிசி அதை நல்ல சமைத்து அதை உணவாக எடுத்துக்கொள்வார். அதோடு கீரை, செங்கீரைன்னு இருக்குது, அந்த செங்கீரை எடுத்துக்குவார். அதுக்கு மேலே மண்ணு பைந்துணர் மாவடுன்னு கொணர்ந்து, மாவடு அதை பக்குவமாக ஒரு துவையல் பக்குவமாக அதை ஊறுகாய் மாதிரி போட்டால் நல்லா இருக்கும். மாவடு அதை அப்படியே கொஞ்சம் இது பண்ணி வச்சுருப்பான். மாவடு மாதா ஊட்டாத சாதத்தை மாவடு ஊட்டுன்னு சொல்லுவாங்க. மாவடு நல்லா இதில் இருக்கிற ஒரு துவர்ப்பு சுவை நல்ல ருசி தரும். அதனால சுவாமிக்கு மாவடு ஊட்டினார். யார் இந்த நாயனார்? கேட்டுட்டு இருக்கிற நாயனார் பேர் என்ன? அறிவாட்டாயனார். அவர் இயற்பெயர் தாயனார் என்று. தாயனார் அவங்க பேரை கேட்கறதே பெரும் புண்ணியம். அவங்க பேரை கேட்கறதே பெரும் புண்ணியம். அப்படி சுவாமிக்கு என்னென்ன பொருள் கொண்டு போனார்? 3 பொருள். சென்னல், செங்கீரை, மாவடு, இப்படி 3 பொருள். அன்ன என்று அமுது செய்விப்பறார். இந்த நன்னிலை இன்னல் எய்தினும் சிந்தை நீங்கா செயலின் உவந்திட முந்தை வேத முதல்வர் அவர் வழி வந்த செல்வம் அறியாமை மாற்றினார். இவருடைய உயர்ந்த பக்தி உலகத்துக்கு தெரிவிப்பதற்காக சிவபெருமான் என்ன பண்ணினார்? அவருடைய செல்வத்தை மாற்றினார். செல்வத்தை கொஞ்சம் மாற்றினார், குறைத்தார். மேவு செல்வம் விடரும் கடிரும் விளங்கனி ஆவதாகி அழியவும் அன்பினால் பாவை வங்கற்கு முன்பு பயின்ற தாவில் செய்கை தவிர்ந்திலர் நாயனார். அவருக்கு செல்வம் குறைந்த போதும் அந்த கைங்கரியத்தை விடவில்லை, செய்கிற தொண்டை விடலை, தொடர்ந்து செய்து கொண்டே வந்தார். அப்படி செய்து கொண்டே வருகிற போது களிரும் விளங்கனின்னா இந்த விளாம்பழம் இருக்குது. விளாம்பழம் பார்த்துருக்குறீங்களா? அந்த விளாம்பழத்தில் களிறு அப்படின்னு அதில் ஒரு நோய் வருது அந்த மரத்தில், அந்த பழத்தில். அந்த களிறு உண்ட அந்த விடாங்கலில் உள்ள ஒன்று இருக்காது, ஓடு மட்டும்தான். அது மாதிரி செல்வமானது இப்போ இவருக்கு இல்லாமல் இருந்தது. விளங்கடி போல பாவை பங்கற்கு முன்பு பயின்ற தாவில் செய்கை தகுந்திலர் நாயனார் அல்லல் நல்குற வாயிட கூலிக்கு நெல்லறுத்து நீடிய அன்பினார் நல்ல செந்நெலில் பெற்றன நாயனாருக்கு ஒல்லை இன்னமுதா கொண்டு உடுகுவார். இப்போ என்ன பண்ணினாரு? கூலிக்கு போனார். மராஸ்தாரா இருந்தார், நிலம் வச்சிருந்தாரு, இப்போ என்ன பண்ணுறாரு? கூலிக்கு நெல் எடுக்க போகிறார். அப்படி கூலிக்கு சென்று அந்த கைங்கரியத்தை விடாச்சு, தொண்டு விடாது செய்யும், சேவை விடாது. அவனுக்கு செய்கிற தொண்டை எக்காரணம் கொண்டு நிறுத்தக்கூடாது. சுவாமி அதை பார்த்துட்டு இருக்காரு. இந்த புராணங்களில் படிக்கிற போது பெருமான் என்ன பார்க்கிறார் என்றால், இவன் எந்த சூழ்நிலையிலையும் தொண்டு விடாமல் செய்கிறானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார். சுவாமியுடைய ஒரு முக்கியமான ஒரு பார்வை, நோக்கம். அதனால நம்ம பக்தி இருக்கிறதோ இல்லையோ நம்ம தொண்டை விடாது செய்யும், செய்தால் சுவாமி கரெக்டாக அதை பார்த்துப்பார், நோக்கம். அப்படி விடாது செய்து வந்தார். கூலிக்கு போனார். கூலிக்கு போனால் எவ்வளவு கிடைக்கும்? சென்னல் கொஞ்சமாக தான் கிடைக்கும். அதை சுவாமிக்குன்னு கொடுத்துருவார். குறைவாக இருக்கிறத சுவாமி கொடுத்துட்டு மற்ற நெல் இருக்குது பாருங்க, அதை இவர் சாப்பிட வச்சுக்குவார். அப்படி ஒல்லை இன்னமுதா கொண்டு உருகுவார். சாலி தேடி அறுத்தவை தாம் பெறும் கூலியெல்லாம் திருவமுதா கொண்டு. நல்ல சாலி நெல், சாலின்னு ஒரு வகை, சாலி சென்னல்.
அந்த நெல்லெல்லாம் சுவாமிக்குன்னு ஒதுக்கி வச்சுருவார். மற்ற கூலியில் வருகிற மற்ற உணவுப் பொருளை இவர் பயன்படுத்துவார். வைகளும் உணவிலாமை. இப்படி கதிர்ச்செஞ்சாலி ஆக்கிட மகிழ்ந்து சிந்தை அண்ணலார் அறுத்த கூலி கொண்டு இது அடியேன் செய்த புண்ணியம் என்று போத அமுது செய்விப்பாரானார். கொஞ்ச நாளில் என்ன ஆச்சுன்னா, எங்கு பார்த்தாலும் சாலி நெல்லாக விளைஞ்சு, உயர்ந்த செஞ்சாலி நெல் அதிகமாக விளைஞ்சு. செஞ்சாலிங்கிறது நம்ம நாட்டுக்குரிய ஒரு நெல். செஞ்சாலி கதிருடக்கி செடுங்கமல வயல்படியும் திருவையாறு அப்படிங்கிறது ஞானசம்பந்தர் தேவார். இஞ்சாயில் இளந்தெங்கின் பழம் வீழ இளமேதி இருந்தங்கோடி செஞ்சாலி கதிருடைக்கு செடுங்கமல வயல்படியும் திருவையாறு. செஞ்சாலி நெல் அப்படி எங்கு பார்த்தாலும் செஞ்சாலி நெல் அதிகமாக விளைந்தபடினாலே செஞ்சாலி நெல் நல்ல நெல் சாமிக்கு தானே என்று அதை சுவாமிக்குன்னு ஆக்கிடுவார். அப்போ தனக்கு உணவு இல்லை. மற்ற சாதாரண 5-6 இப்படிலாம் வருதில்லை, இந்த மாதிரி நெல்லுன்னா அதிகம் அவங்க பயிரிடலை அவர் காலத்தில். அதனால இவருக்கு அந்த உணவு இல்லாமல் இருந்தது, உணவு இல்லை. வைகளும் உணவிலாமை மனைப்பட பயிருக்கு நைகரம் இல்லா அன்பின் நங்கைகை அடகு கொய்து. அந்த வீட்டுக்காரமா ரொம்ப பக்தி. எப்போவுமே நாயன்மார்கள் வாழ்க்கையில் பார்த்தா பெரிய புராணத்தில் அவங்க மனைவிமார்கள் நல்ல ஒரு பண்புடையவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒத்துழைக்கல என்ன வச்சுங்க, அவங்களால பக்தியை பண்ணியிருக்க முடியாது. உண்மைதான், கண்டிப்பாக. இல்லை என்ன சொல்றீங்க? இல்லை, என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு அந்த சக்தி நிபாதம் இருந்திருக்கிறது, உயர்ந்த ஞானம் இருந்தபடினாலே அவங்க முழுமையான ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட, வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட அந்த அளவுக்கு ஒரு பக்தியும் ஞானமும் வைராக்கியம், அந்த பக்திக்கு இடையூறு இல்லாமல் நடந்திருக்கிறாங்க. சிறுத்தொண்ட நாயனார் வரலாற்று பின்னால் போகும். அதனால அவர்கள் அந்த கணவனார் செய்கிற தொண்டுக்கு மிகுந்த ஆதரவு கொடுத்து அப்படி அந்த நெறியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். குருமாருடைய பக்தி. அப்படி அவங்க என்ன பண்ணினாங்கன்னா, இலைய கீரைகளை எடுத்து கடைஞ்சி கொடுத்து அதை சாப்பிட்டுட்டு வாழ்ந்தாங்க. அடகு கொய்து பெய்கரத்து அமுது வைக்க பெருந்தகை அருந்தி தங்கள் செய்கடன் முட்டாவண்ணம் திருப்பணி செய்யினார். சாதாரண கீரை, குளிச்சக்கீரை, அரைக்கீரை, இந்த மாதிரி கீரைகளை பறித்து கொண்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் ஊற்றினாங்க. மனைமருங்கு அடகு மாட வடநெட்டு வான மீனே அனையவர் தண்ணீர் வார்க்க அமுது செய்த அன்பனாரும். அப்புறம் என்னாச்சுன்னா, கீரையும் இல்லாமல் போச்சான். அப்படியா பக்கத்தில் இருக்கிற கீரையெல்லாம் படிச்சுட்டான், கீரை இல்லாமல் தானே இருக்கும். என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு 2-3 நாள் ஊற்றினாங்க. கீரையும் இல்லாமல் தண்ணீரை மாத்திர அருந்தி வழிபாடு செய்து இந்த செந்நெல்லும் மாவடமும் சுவாமியை கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுத்து கொண்டிருக்கிற காலத்தில் அவங்களை சொல்கிற போது சேக்கிழார் சொல்கிறார், அருந்ததியை போன்றவர் வடநெடு வானமீன். வடநெடு வானமீன்னா வடமீன் அப்படின்னா அருந்ததியை போன்ற பெரும் கற்பும் ஞானமும் உடையவர். அனைவயல் வினை செயல் முடித்து செல்ல மேவு நாள் ஒரு நாள் மிக்க முனைவனார் தொண்டற்கங்கு நிகழ்ந்தது முடிய பெற்றேன். முன்பு போல் முதல்வனாரை அமுது செய்விக்க மூடும் அன்பு போல் தூய சென்னல். இவருடைய அன்பை போன்று மிகுந்த தூய்மையான சென்னல். அதனால வீட்டில் இப்போ என்ன பண்ணணும், நாம் நல்ல உயர்ந்த ரகமாக அரிசியெல்லாம் வாங்கணும். சுவாமிக்கு முக்கியமான தினங்களில் பொங்கல் நிவேதனம் செய்து சுவாமிக்கு அர்ப்பணம். முக்கியமான ஆலயத்தில் சுவாமிக்கு சக்கரை பொங்கல் தயார் பண்ண சொல்லி நிவேதனம் பண்ணுங்கோ என்று சொல்லி வெறும் தேங்காவரமாக கொடுக்குறோம். பத்தாது
வருத்துமா? அதனால சக்கரை பொங்கல் நிவேதனம், உயர்ந்த சக்கரை பொங்கல் நிவேதனம் அவர் ஐயாலாம் வீட்டிலேயே செய்கிறார். வீட்டிலே அது மாதிரி நிவேதனம் பண்ணுறார். அப்படி வீட்டில் செய்கிறதும் முக்கியமானது. ஆலயத்தில் செய்கிறது, ஆலயத்தில் தினந்தோறும் செய்ய முடியாது. வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், அது மாதிரி நம்மால் அந்த சுவாமிக்கு அப்படி உணவு ஊட்ட வேணுமே அப்படிங்கிறது. ஏனென்றால் சுவாமி எல்லாருக்கும் உணவு ஊட்டுகிறார். இப்போ நமக்கு உணவு ஊட்டுறது யார்? பசியை உண்டு பண்ணுவது யார்? அவன் தான். அதுக்கு உணவு தருகின்றவன் அவன் தான். இப்போ நெல்லை படைச்சது யார்? நம்மளா படைச்சோம்? ஒரு நெல், ஒரு அரிசியை நம்மளால் தயார் பண்ண முடியுமா? முடியாது. எத்தனை விதமான தானியங்களை நமக்கு கொடுத்துருக்குறான் சுவாமி, எண்ணில்லாத தானியங்கள். அப்படி உணவெல்லாம் படைச்சு, தண்ணீரை படைச்சு கொடுத்து, அதை உண்ண செய்து, அதை செரிக்க வைக்கிறாங்க. அவங்க உணவு சாப்பிட்டவங்களும் செரிக்க. அது மாத்திரமா, தாய் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு உணவு ஊட்டணும். தாய் வயிற்றில் இருக்கிற குழந்தை சாப்பிடுதா இல்லையா? அந்த குழந்தை எப்படி சாப்பிடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உணவினுடைய சாரத்தை மாத்திரம் ஒரு டியூப் பொடி வழியாக அனுப்பி தொப்புள் கொடி வழியாக அந்த உணவை குழந்தைக்கு ஊட்டுகின்ற நினைச்சு பார்க்க முடியுமா? தொப்புள் கொடி மூலமாக குழந்தை வைத்துட்டு நேராக உணவு கூட்டுகிற இந்த ஒரு வித்தை, இந்த ஒரு சிறப்பை நினைச்சு பார்க்க முடியுமா? அந்த தாயே நினைச்சாலும் ஊட்ட முடியுமா? அதுதான் தாயுமானவர் சொல்றார். தாயினுடைய கருணை, அந்த தாயினுடைய கருணை தாயுமானவர் சொல்றார். தாயர் கற்பத்தூடு அன்னமும் தண்ணீரும் உதவும் நேய உனையார் நினையார் வராமல். கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவுக்கு உணவு தண்ணீரும் கொடுக்கிறே பெருமானே, உன்னுடைய கருணையை என்னவென்று சொல்லு என்று பாடுகிறார் தாயுமானவர். அதற்கு மேலே கல்லிலே தேரைக்கு, கல்லுக்குள்ள வெறும் பாறை உடைக்க முடியாது. அப்படி அந்த பாறையை பிளக்கிற போது உள்ள தேரை இருக்குமா, அந்த தேரை உணவை சாப்பிட்டு வாழுதான். தேரைக்கு தண்ணீர் சப்ளை பண்ணுறாங்க. ஔவையார் சொன்னாங்க, இந்த மாதிரி ஔவையார் தான் அவங்க வீட்டுக்கார். ஔவையாருடைய தாய் தந்தை 2 பேரும் திருமணம் ஆகிற போது ஔவையாருடைய தகப்பனார் சொன்னாராம், இந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சுன்னா அவனே போட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னாராம். அது என்ன காரணம்னு தெரியல, அப்படி சொல்லியிருக்காரு. சரின்னு அந்த அம்மா ஒத்துக்கிட்டார். ஔவையார் சரி அப்படின்ட்டு, அப்போ ஔவையார் குழந்தையாக இருக்கிற போது, பிறந்த போது அந்த காட்டு வழியாக போயிட்டு இருக்காங்க. குழந்தை பிறந்துச்சு. அவங்க தான் ஔவையார். இப்போ அந்த குழந்தைய விட்டுட்டு போகிறதா அப்படின்னு இப்படி ஒரு கணம் இப்படி பார்த்தாடா அந்த அம்மா. அந்த குழந்தை சொல்லிச்சாங்க, இட்டமுடன் இந்தளவில் இன்னபடி என்றெழுதி முத்த சிவனும் செத்து விட்டாலும் முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் நமக்கில்லை நெஞ்சமே அஞ்சாதே என்று அந்த குழந்தை பாடினார். அவங்க தான் பின்னால் ஔவையார பண்ணாங்க. அதனால அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை பிறந்த கபிலர் பிறந்தா சொல்கிறாங்க. அவர் ஒரு பாட்டு பாடினாராம், இந்த மாதிரி கல்லிலே தேரைக்கும் கர்ப்பத்திலே சிசுவுக்கும் உணவு தருகின்ற சிவபெருமான் இருக்கிற போது நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பாடிச்சு. அதனால எல்லா உயிருக்கும் உணவு தருகின்றவர் யாரு? அன்னம்பாரிக்கும் தில்லை சிற்றம்பலம், உன்னம்பாரிக்கும் வேறு பூமிசை, என்னம்பாரிக்கும் மாறு வேண்டிய இன்னம்பாரிக்கும் இருக்கிறது. அப்படி எல்லாம் தருகின்ற பெருமானுக்கு இந்த உணவை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பட்டினி கிடந்து கீரையை மாத்திரம் சாப்பிட்டு கொண்டு, இப்போ தண்ணீரை மாத்திரம் அறிந்து கொண்டு சுவாமிக்கு அந்த கைங்கரியத்தை விடாமல் செய்கிறார். செந்நெல்லும் மாவடும் கீரையும் கொண்டு போயிட்டு இருக்கார். இப்போ நெல்லும் மாவடும் கொண்டு போகிறார் சுவாமிக்கு. பக்கத்தில் இருக்கிற அந்த ஆலய கணமங்கலம், அந்த ஆலயத்தில் சொல்கிறார், அரிசி மாவடு மென்கீரை துன்பு போம் மனத்து தொண்டர் கூடையில் சுமந்து போக. அந்த நாயனார் என்ன பண்ணினாரு, இப்போ மாவடும் சென்னல் அரிசியும் ஒரு கூடையில் சுமந்து கொண்டு அவர் செல்கிறார்.
இவர் தொண்டனார் என்ன பண்ணுறாரு, இவர் நெல் அறுக்கிற வேலையா, அதனால இடுப்பில் ஒரு சுருகி அறிவாள்னு சொல்றது, அந்த அறிவாள் இடுப்பில் இருக்கு. பின்னால மனைவியார் என்ன பண்ணுறாங்க, ஆண் பெற்ற 5 எண்ணி செல்கிறார். ஆண் பெற்ற 5 என்றால் அந்த பஞ்சகவியம். பஞ்சகவியம் பாபநாசம் என்று சொல்லப்படும். பஞ்சகவியம் பாபநாசம், பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருட்கள். ஆட்டினாய் நறு நெய்யொடு பால் தயிர் அந்தணர் விரியாத சிற்றம்பலம் நாடினாயிடமா நறுங்குன்றை நயந்தவனே பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல்சடைப்படி கால்கதிர் வெண்டிங்கள் சூடினாய் அருளாய் சுருங்கயம துல்வினையே நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நிறுத்தல் பூஷணை செய்யும். பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருட்கள்: பால், தயிர், நெய், கோசலம், கோமை. இந்த 5 பொருள். பாலில் பாதி தயிர், தயிரில் பாதி நெய், நெய்யில் பாதி கோசலம், அதில் பாதி கோமயம் சாணம். இது 5 கர்ப்பையினாலே சம்மிதாமந்தர்கள் மூலமாக கடைந்து அதில் கர்ப்ப நீரையும் அதில் விட்டு அதை நன்றாக கலந்து, முறையாக கலந்து பஞ்சாட்சரம் 108 முறை ஜெபம் பண்ணி அது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுது. பஞ்சகவ்யம் இருக்குது. எல்லாம் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம நாட்டில். சுவாமிக்கு எத்தனை அபிஷேகம், சிதம்பரத்தில் பார்த்து அப்படி அபிஷேகப்புரியர், சிவபெருமான அபிஷேகப்புரியர். இன்னொருத்தர் இருக்கார், அவர் அலங்காரப்புரியர். அவர் யார்? மகாவிஷ்ணு அலங்காரப்புரியர். இவர் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தில் பஞ்சகவ்யம் உயர்ந்தது. பஞ்சகவியத்தை அவங்க ஒரு குடத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க. யார்? நாயனாருடைய மனைவியார். அப்படி செல்லுகிற போது போதரார் நின்றபோது குலர்ந்து கால் கடந்து தப்பி மாதரார் வருந்தி வீழ்வார் மக்களம் மூடு கையால் காதலால் அனைத்தும் எல்லாம் கமரிடை சிந்த கண்டு பூதநாயகன் தொண்டர் கோபதிங்கினியே நின்று போதரார் நின்றபோது புலர்ந்து கால் கடந்து தப்பி மாதரார் வருந்தி வீழ்வார் மட்களம் மூடுகையால் காதலால் அனைத்தும் எல்லாம். அப்படி செல்லுகிறவர் என்ன பண்ணினாரு, அவருக்கு கை காலம் தளர்ந்து விட்டது. பசியினால தள்ளாடியது, நடை தள்ளாடியது. காதடைச்சு பேச கண் இருந்தது, காதடைக்கிறது. அப்படி சுமந்து செல்லுகிற போது அப்படி தளர்ந்து கீழே போட்டார். பசி அப்படி விழுந்தா அந்த பாத்திரத்தை விடாமல் பிடிச்சாரு. இருந்தாலும் அது சிந்தி போச்சு, கமரில் சிந்தி விட்டது. கமர் என்றால் இந்த நில வெடிப்பு, விவசாய நிலங்களில் நில வெடிப்பு இருக்கும். அந்த வெடிப்பில் எல்லாம் கொட்டிடுச்சு, கொஞ்சம் அதிகமாக அந்த வெடிப்பில் கொட்டிடுச்சு. அப்படி அரிசி மாவடு எல்லாம், அரிசி மாவடு அந்த கமரில் கொட்டி விட்டது, சிந்தி விட்டது. அதை கண்டு மிகுந்த மனம் வருத்தமடைந்தார். நல்ல செங்கீரை தூய மாவடு அரிசி சிந்த, செங்கீரை மாவடு அரிசி இந்த 3 சிந்த அல்லல் நிறுத்த ஆட வல்லார் அமுது செய்த அருளும் அப்பேறு எல்லையில் தீமையை நீங்கி எய்திட பெற்றிலே நின்று ஒல்லையில் அறிவாள் ஊட்டியை அறிவுற்றார். பெருமானே என்று கதறினார். ஐயனே சுவாமி, தேவரிற்கு கொண்டு வந்த இந்த உணவானது இந்த கமரிலே சிந்திவிட்டதே என்று புலம்பினார், அழுதார். ஆட்கொள்ளும் ஐயர் தாம் என்று அமுது செய்தலர்கள் என்ன கூட்டிய அறிவாள் பற்றி புறையற விரவும் அன்பு காட்டிய நெறியின் உள்ளம் தண்டர கடுத்தினோடு கூட்டிய அறியார் என்றார். குருபிறப்பு அறிவார் உத்தார். சுவாமிக்கு இந்த மாதிரி கொண்டு போன அந்த பொருளானது சிந்தி விட்டது என்று சொல்லி மிகுந்த வருத்தத்தோடு இந்த உயிரை வைத்திருந்து என்ன பலன் என்ற முடிவுக்கு வந்தார். அதான் தொண்டினுடைய உச்சம். சிவனுக்கு கொண்டு போகின்ற இந்த பொருளானது சிந்தி விட்டது, இந்த உயிரை வைத்திருந்து என்ன பலன் என்று எண்ணினார். அறிவாளை எடுத்தார், கழுத்து அறிய போனால் அறிஞ்சார். ஊட்டின்னு இந்த கழுத்துக்கு ஊட்டிய அறிய உற்றார். கழுத்து அறிந்தார். இந்த அளவுக்கு துண்டு இருக்குமா? அதீதம் நினைச்சு கூட பார்க்க முடியும்.
அப்படி உடனே அறிந்து கொண்டிருக்கிற போது சுவாமி என்ன பண்ணினார் தெரியுமா? அந்த வெடிப்பு கமர் இருக்குது பாருங்க, அதுல இருந்து சுவாமி தோன்றிவிட்டார். நம்ம திருக்குறிப்பு இருக்கு, அங்கே கல்லிலே தோன்றியது போல இந்த கமரில் இருந்து தோன்றினார். தோன்றி நாயனாருடைய திருக்கரத்தை பற்றி கொண்டார். அன்பனே என்று பற்றி கொண்டார். மாசரு சிந்தை அன்பன் கழுத்தறி அறிவான் மற்றும் ஆசிவன் கையை மாற்ற அம்பலத்தாடும் ஐயர் வீசிய கையும் வீசிய செய்ய கையும் அப்படியே இடது கையை பற்றி கொண்டார். இடது கை யாருடைய கையில்? அம்பாவுடைய கை. அப்படி இடக்கையினாலே பற்றி கொண்டார். அப்படி பற்றி கொண்டு அன்பனே அப்படின்னாரு, இங்க பாரு நீ கொடுத்த அந்த மாவடுவனை சாப்பிட்றப்பா என்று சுவாமி அந்த மாவடுவை கடிக்கிற சத்தம் கேட்டுச்சான். கேட்குற மாதிரி மாவடுவை கடிக்கிற சாப்பிட்ற என்று சுவாமி தன்னுடைய அந்த அதை ஏற்றுக்கொண்ட அந்த இது சொல்கிறார். சுவாமி சாப்பிட்றது அவர் கேட்கும்படியே செய்கிறார். அந்த மாவடுவை கடிக்கிற சத்தம் விடேல் விடேல்னு கேட்டுதான் சேக்கடா சொல்கிறார். மாவடு கடிக்கும் போது சத்தம் வரும் இல்லையா, அது கேட்டுதான் விடேல் விடேல் என்ற சத்தம் கேட்டு. தொண்டை சத்தத்துக்கும் விடேல் விடேல்னு சத்தம், நீ செய்கிற தொண்டையும் விடேல் விடேல் விடேல்னா விடாது. வீசிய செய்ய கையும் மாவடு விடேல் விடேல் என்னும் ஓசையும் கமரில் நின்றும் ஒக்கவே எழுந்தது. அப்படி அந்த சத்தம் அவருக்கு கேட்டாதான் சுவாமி சாப்பிட்றது தெரிஞ்சாதான் இவர் உயிரோடு இருப்பார், இல்லைன்னா இருக்க மாட்டார், தாங்க மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு பக்தி. அப்படி கேட்டது சுவாமி திருக்கரம் பற்றின அடுத்த வினாடி அவருக்கு இருந்த அந்த புண் மாறிவிட்டது. திருக்கை சென்று அறிவாள் மற்றும் திண்கையை பிடித்த போது வெறுப்பொடங்கு ஊறு நீங்க வெப்பினை விட்டு நீங்கி இந்த துன்பமும் நீங்கியது, வினை துன்பமும் நீங்கியது, பிறவி துன்பமும் நீங்கியது. பெருக்கவே மகிழ்ச்சி நீட தம்பிரான் பேணி தந்த அருட்பெரும் கருணை நோக்கி அஞ்சலி கூப்பி நின்று அடியன் என அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்து அமுதுசை பரணையை போற்றி சுவாமியை தோத்திரம் பண்றார். இந்த பூமியிலே எனக்காக இந்த நில வெடிப்பிலே தோன்றி என்னுடைய அன்பை ஏற்று கொண்ட பெருமானே வணக்கம் வணக்கம் என்று போற்றினார். துடியடை பாகமான தூயன சோதி போற்றி கொடியணி பவளவேணி புரிசடை புராண போற்றி என்றவர் போற்றி செய்ய இடவ வாகனராய் தோன்றி நன்று நீ புரிந்த செய்கை நன்முதல் உடனே கூட என்று நம் உலகில் வாழ்வாய் என்றவர் உடனே நன்ன மண்புலை ஆடும் ஐயர் மடவிடை உயர்த்தி சென்றார். இப்படி சுவாமியானவர் வெளியிலே காட்சி வந்தார். காட்சி தந்து அன்பனே நீ நம்முடைய சிவலோகத்துக்கு வருக, நீயும் உன்னுடைய மனைவியும் நம்முடைய உலகத்துக்கு வருக என்று அனுகிரகம் பண்ணி சுவாமி மறைந்தார். இருவரும் ஒளிமயமான வேலத்தை பெற்று சிவலோகத்திற்கு எழுந்தொழினார்கள். தாயனார் என்ற நாயனார், தாயனார் என்ற நாயனார். இப்படி அறிவாள் பூச்சி அறிந்து கொண்டபடியினாலே அவருக்கு பேர் என்னாச்சுன்னா அறிவாள் தாயனார் என்று. அதுதான் சேர்த்து எழுதுகிற போது அறிவாள் தாயனார். இந்த டகரமும் தகரமும் சேர்க்கிற போது டகரமாக மாறும். அறிவாள் தாயனார், அறிவாள் தாயனார் என்று மாறும். அது அறிவாள் தாயனாயனார். இந்த அறிவாள் கொண்டு அறிந்தபடியினாலே அறிவாள் தாயனாயனார் என்று. இது நடந்த ஊர் இருக்கிறது, கனமங்கலம் என்று ஊர் இருக்கிறது. கண்ணத்தங்குடின்னு இப்போ வழக்கத்தில் இருக்குது. திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்த அவர் அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது. அது சுவாமியுடைய விக்கிரகனுடைய திருவுருள் நடந்தது. அதனால அப்படிப்பட்ட ஒரு பெரும் சிறப்பு பெற்றவர் இந்த நாயனார். முன்னிலை கமரேயாக முதல்வனார் அமுது செய்ய சென்னலின் அரிசி சிந்த செவியுற வடுவின் ஓசை அந்நிலை கேட்ட தொண்டர் அடியினை தொழுது வாழ்த்தி மண்ணு ஆனாய செய்து அறிந்தவர் வலுத்தருச்சி. அவருடைய திருவடியை வணங்கி ஆனாய நாயனாருடைய வரலாற்றை சொல்லுகிறேன் என்று சேர்க்கிறார். அடுத்த வாரத்திலே சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்தார் சேர்க்கிறார். அதனாலே இப்படி நாயன்மாருடைய தொண்டு மிக உயர்ந்த
நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரும் நாயகமாக. அதனால அவருடைய வரலாற்றை கேட்பது மிக உயர்ந்த. இப்போ 1 மணி நேரம் நீங்கள் கேட்டீங்கன்னா கைலாயத்திலிருந்து 1000 வருஷம் தபம் பண்ண அதை ஒரு பொண்ணு 3 பெண்கள் பாடுவதாக ஒரு பொண்ணு, மூவர் அம்மானை. அதில் ஒரு பொண்ணு கேட்குறா, இந்த மாதிரி மாவனும் செங்கீரையும் நாயனார் ஊட்டினார். நாம அப்படி ஊட்டுகிற போது சுவாமி சாப்பிட்டாரு என்று அடுத்த பொண்ணு கேட்டார். சுவாமி சாப்பிட்டாரு, அவருக்கு சாப்பிட்டு பழக்கம் உண்டா என்று இன்னொரு பொண்ணு கேட்குறாங்க. 2வது பொண்ணு, சுவாமிக்கு சாப்பிட்டு பழக்கம் உண்டா? அவர் தான் சாப்பிட்றது இல்லையே. இப்போ நாங்கள் கொண்டு போய் வைக்கிறோம், சாப்பிட்றாரா? இல்லை. சாப்பிட்டாருன்னா கொண்டு போய் வைப்போமா? அது உண்டு. அதனால் பண்டேதான் தின்று பழக்கம் உண்டோ? சாப்பிட்ற பழக்கம் இல்லையே, சாப்பிட்டாரா என்று அடுத்த பொண்ணு கேட்குறார். அதுக்கு அடுத்த பொண்ணு சொல்றா, பழக்கம் இல்லை, தாயனார் பழக்கி வைத்தார் அம்மா என்று அடுத்த பொண்ணு சொல்றார். தண்டாம் அடைத்தளவில் தண்டனையார் எப்போதும் உண்டார் இடங்கீரை மாவடும் அம்மானை. உண்டார் இடங்கீரை மாவடும் ஆமாயின் பண்டேதான் தின்று பழக்கம் உண்டோ அம்மானை. பழக்கம் இல்லை, தாயனார் பழக்கி வைத்தார். அதனால அவருக்கு பழக்கம் இல்லை, இவர் பழக்கிட்டார். சாப்பிட்டு 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 சொல்லி இவரே அவரை பழக்கிட்டார். அப்படி அந்த வரலாற்றை அனுபவித்து அந்த மூவர் அம்மானை அப்படிங்கிற நூலில் பாடுகின்றார். அதுக்கப்புறம் வரக்கூடியது ஆனாய நாயனாருடைய ஒரு வரலாறு. அவர் எங்கே தோன்றினார் என்றால் மங்கலம் லால்குடி திருவாரூர் அந்த ஊரில் அவதாரம் போயிருக்கிறீங்களா? அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க? லால்குடி போயிருப்பீங்க. அந்த அந்த இடத்துக்கு இடையன் தரிசனம் இருக்கு. அங்கே அவதாரம் பண்ணியிருக்கிறார். ஆனாய நாயனார் என்று மாடு விரைப்புலி சோலையில் வான்மதி வந்தேற சூடு பரப்பிய பண்ணை வரம்பு சுடும்பேற ஈடு பெருக்கிய போர்களின் மேகம் இடைத்தேற நீடு வளர்ந்தது மேன்மட நாடும் நீர் நாடு. சேக்கிழார் சொல்கிற போது இந்த ஊரினுடைய வளங்களெல்லாம் சொல்கிறார். நம்ம நாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறார். 1000 வருஷத்துக்கு முன்னால், 2000 வருஷத்துக்கு முன்னால் நம்முடைய நாட்டினுடைய இயற்கை சூழல், மக்கள் வாழ்கின்ற பழக்க வழக்கம், அவருடைய பண்பாடு, இதெல்லாம் சேக்கிழார் நிறைய எடுத்துக்கிறார். மடநாடு என்று சொல்லக்கூடிய அந்த ஊர், மாடு விரைப்பொரு சோலையின் வளர் வான்மதி வந்தேற சூடு வரப்பிய பண்ணை வரம்பு சுடும்பேற ஈடு பெருக்கிய போர்களின் மேகம் இடைத்தேற நீடு வளர்ந்தது மேன்மட நாடும் நீர் நாடு. அங்கே சோலையிலே மதி தங்குகிறது, மதி ஏறுகிறது. அந்த வயல்களிலே சுரும்பு என்கின்ற வண்டுகள் ஏறுகின்றன, விளையாடுகின்றன. அதற்கு மேலே போர், வைக்கோல் போர் முதலான இடத்துல மேகங்கள் உராய்கின்றன. அப்படிப்பட்ட நீர்வளம் நிலவளம் மிகுந்த ஒரு ஊர் மடநாடுங்கிறது. மீவி நிரம்ப உலர்த்திய நெய்க்குடல் மைச்சூடல் மேவி உறங்குவ மெஞ்சலை வண்டு விரைக்கஞ்ச பூவில் உறங்குவ நீழ்கயல் பூமலி தேமாவின் காவின் நறுங்குளிர் நீழல் உறங்குவ கார்மேதி. இந்த உலர்த்தியர் அப்படிங்கிற பெண்கள் உழவு செய்கின்றவர் உழவர்கள். அந்த பெண்களுக்கு உலர்த்தியர்னு, அவங்களுக்கு நீள கூந்தல், அதில் நிறைய பூக்கள் சூடியிருக்கிறாங்க. அந்த பூவில் வண்டுகள் போய் உறங்கலாம். வண்டு தேனை சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்கிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகு. அதுக்கு மேலே விரைக்கஞ்ச பூவில் உறங்குவ நீர்கயல், நீர்கயல் தாமரை பூக்கள் எங்கும் பூத்திருக்கின்றன. அதில் மீன்கள் போய் உறங்குகின்றன, மீன்கள் உறங்குகின்றன தாமரை பூக்கள். அப்புறம் சோலை இருக்குதல்லவா, நிழல் பொருந்திய மரங்கள் இருக்கின்றன. அந்த சோலையில் நேதிகள், கரிய எருமைகள் அப்படி படுத்து உறங்குதான். உறங்குதுன்னா என்ன இருக்கா, நல்ல சுகமாக தூங்கும், எல்லாம் சுகமாக இருக்கும். சுகமாக இருந்தாலும் தூக்கம் வரும். வயிறுக்கு வேண்டுவது இருக்கணும், அப்புறம் சுகம் நிம்மதி இருக்கணும், மனசு நிறையணும். வயிறு நிறையணும்னா மனசு நிறைவாக இருக்கும், அப்போ தான் நல்ல தூக்கம் வரும்.
அப்படி இந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் கூட நிறைவாக இருந்துச்சான். அப்படிப்பட்ட வளம் பொருந்திய பகுதி அந்த திருமங்கலம் அப்படிங்கிற பகுதி. அதை பற்றி அப்படி வர்ணிக்கிறார் சேர்க்கிறார். அங்கே தோன்றியவர் ஆனாய நாயனார். முல்லை நிலம் அந்த பகுதியில் எப்படி அவர் சுவாமியை பாடுகிறார், இசையினுடைய பெருமை அதில் சொல்லப்படுது. அடுத்த வாரம் அந்த இசையினுடைய பெருமை ஆனாய நாயனார் எப்படி அருள் பெற்றார் அப்படிங்கிறத பற்றி நாம் சிந்திக்கலாம். அதனால நாயன்மார்கள் நம்முடைய சமயத்திற்கு பெரும் தொண்டு செய்தது. சிவபெருமானுடைய பெருமையை நாம் உணரும்படி நமக்கு செயல்கள் மூலமாக காட்டியவர். சொல்வது வேறு, செயல் செய்து காட்டியவர். அப்படிப்பட்ட செயல் வீரர்கள் தான், செயல் வீரர்கள். அவருடைய சரித்திரத்தை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொள்கின்றோம். அதனாலே பதஞ்சலி வியாக்கரவாதம் அறக்கட்டளை இந்த ஏற்பாடு செய்து வருகிறது. அதனால் நல்ல ஆதரவு கொடுங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் இதை கேட்கும்படியாக அவர்களுக்கு நினைவுபடுத்தும். அப்படி உயர்ந்த புண்ணியத்தை கொண்டு என்று சொல்லி இந்த இடத்துல இந்த உரையை நிறைவு செய்யும். திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையே சிற்றம்பலம். வான்முகில் வளாது வெய்க மலிவளம் சுரக்க மன்னன் ஓன்முறை அரசு செய்க உலகிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே. திருச்சிற்றம்பலம். நீங்கள் அனைவரும் சீராளதேவன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை தட்டுங்களேன். ஓம் நமச்சிவாய.